ஃப்ளஃபிக்கு இந்த வாயை சுற்றி இருக்க ஸ்ட்ரெயின்ஸ்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. இதுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயின் ரிமூவர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ணுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு நல்லா கலராக வந்து மாறும், ரெட் கலராக மாறும். இப்போ ஃப்ளஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரும் ப்ளஸ் இவளோட கலரும் எனக்கு வந்து மேட்ச் ஆகிறதுனால நான் ஸ்ட்ரெயின் ரிமூவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒயிட் முடி தான், அவளுக்கு வந்து கலர்னால இப்படி ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கு. இது வந்து வர ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறமும் அது வாயெல்லாம் ஈரமாக இருக்கும்ல, அதனால தான் இந்த கலர் வந்து ஃபேட் ஆகுது. நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் போடுவோம், அது மாதிரி ஃபுட்டோட கலர்னால தான் இவங்களோட இந்த முடியெல்லாம் வந்து கலரே மாறுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இவங்க இந்த முடியை வந்து இதுக்கப்புறம் சேமி மோஸ் இல்லாமல் நார்மலாக என்ன பண்ணுறது அப்படின்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணி விட்டுட்டு புது முடி வளர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த புது முடி வளர்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் சரி, அவங்க சாப்பிட்டதுக்கு வாயை கழுவி விடணும். ப்ளஸ் வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் வாயை தொடச்சி எடுக்கணும். அவங்க வாயில் தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈரப்பதம் இந்த மாதிரி வந்து ஃபேட் ஆகிட்டே தான் இருக்கும். கண்ணில் வந்து கண்ணீர் வலிஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம காற்றுல போயிட்டு வந்தனால ஃப்ளஃபிக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வலிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ நான் இவளுக்கு மறுபடியும் இதான் இறச்சிட்டு இருக்கேன். அதனால தான் இதெல்லாம் நம்ம கழுவி விட்டு தொடச்சி விட்டே இருந்தீங்கன்னா அது நார்மலாக வந்து சரியாயிரும். ஆனால் வளர்ந்து இப்போ மாறின இந்த முடியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரெயின் ரிமூவர்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். நான் அதெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணல. நார்மலாக நீங்கள் வீட்டிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி வாயை தொடச்சி விடுங்க. சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட்டாங்கன்னா, தண்ணி குடிச்சாங்களா, வாயை தொடச்சி விடுங்க. தொடச்சாலே இவங்க நார்மல் ஆயிடுவாங்க.